வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல்ல நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போறோம். எந்த மீன் வேணா நீங்க எடுத்துக்கலாம். கிரேவி ரொம்ப டேஸ்டாவே வரும். ஸோ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் புளியை தண்ணியில நம்ம ஊற விட்டுறலாம் ஒரு 15 நிமிஷம். மீனை கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 2 முறை கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ அதோட தலைப்பகுதி வால் பகுதி எல்லாம் நம்ம குழம்புக்கும் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ 2 தக்காளியை தோல் சீவி மேல இருக்க காம்பை கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்க போறோம். இதை நல்லா எவ்வளவு உங்களால மசிக்க முடியுதோ அவ்வளவு மசிச்சு நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 1.5 கப் நல்லா திக்கான புளி கரைசல் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு 4 கப் தண்ணி நான் சேர்க்கிறேன். கொஞ்சம் திக்கா இருந்தாதான் கிரேவியும் கொஞ்சம் நல்லா வரும். இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தாலே அது போதும். இப்போ 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாய் எடுத்துக்கோங்க. அதுல 2 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் தரும். இப்போ எண்ணெய் சூடாயிட்ட அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் பாதி நறுக்கி எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீராதீங்க, அப்படியே போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. எல்லாமே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்பதான் அதோட டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். இப்போ எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வரும்போது நம்ம மசிச்சு எடுத்திருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையாவே செய்யுங்க. அப்பதான் டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். இப்போ எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வரும்போது நம்ம கரைச்சி எடுத்திருக்கிற புளி கரைசல் அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 கப் அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ நீங்க பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் சேர்த்துட்டு அப்புறம் நீங்க ஹை ஃப்ளேம்க்கு மாட்டிக்கோங்க. 15 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் திக்கா மாறி இருக்கும். இந்த சமயத்துல நம்ம அதோட தலை வால் பகுதி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இந்த சமயம் கொதிச்சு வரும்போது நம்ம வேற பார்ட்ஸ் வச்சிருந்ததையும் இதுல சேர்த்துடலாம். இது வேக ரொம்ப டைம் எடுக்காது. மீன் எப்பவுமே 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வெந்தாலே போதும். அதுக்கு மேல வேக விடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லயே அது இன்னும் கொஞ்சம் வெந்துரும். சோ ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இது வெந்தாலே போதும். சாப்பிடுறதுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி இது செஞ்சு வச்சிருங்க. அப்பதான் இது ஊறி நமக்கு நல்ல டேஸ்ட் தரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் டு Gai3 கிச்சன்.